வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிய மனித புதைகுழியாக மாறும் செம்மணி, வெளிவரும் அதிர்ச்சிகரமான ஆதாரங்கள். செம்மணியின் நீதிக்காக அதிகரித்து வரும் ஆதரவு, தமிழகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ் மக்களை திசை திருப்பும் அருண் சித்தார், ஊடகம் முன் கருத்து. பரந்தூர் மக்களை முதலமைச்சர் சந்திக்க வேண்டும், விஜய் விடுத்த எச்சரிக்கை. அமெரிக்காவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கு, காணாமல் போயுள்ள 20 குழந்தைகள். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 37 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி சந்தேகத்திற்கிடமான பகுதி என 2 பிரிவுகளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலாம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வுகளின் போது இதுவரை 42 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்திற்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகழப்படும் பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு காலை ஜாழ் நீதவான் AA ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று 2ஆம் கட்டத்தின் 9ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது. அகழ்வு பணி 2 பிரிவுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சந்தேகத்துக்கிடமான பகுதியிலும் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மொத்தமாக 42 மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு 37 மனித ஓட்டுத் தொகுதிகள் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது. அத்தோடு புதிதாக அகழப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. செம்மணி பகுதியில் மிகப்பெரிய மனித புதைகுழி ஒன்று இருப்பதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாக வடமாகாண சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. திட்டமிட்ட கொலை ஒன்று இடம்பெற்றுள்ளமைக்கான ஆதாரங்கள் வெளிவருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் திசை திரும்பும் முகமாகவும் பல முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் காணப்படுவதாக வடமாகாண சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சடலங்கள் வருகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது இன்று அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடத்திலே 5க்கு மேற்பட்ட மண்டையோடுகள் ஒரே இடத்திலே இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை, தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது. ஆகவே 40 கடந்தும் இந்த மண்டையோடு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழி ஒன்று இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கின்றன. உண்மையிலே இதிலே நாங்கள் சற்று கலந்துரையாடிய விடயங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான மனித புதைகுழிகள் அகழப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுழிகள் காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. உண்மையிலே இந்த எலும்புக்கூடு தொகுதிகளிலே எந்த ஒரு உடையோ அல்லது அதோடு சேர்ந்த பகுதிகளோ எதுவுமே கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும், சில குழந்தைகளுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுவதும், எலும்புக்கூடுகள் இதிலே அடையாளம் காணப்படுவதும் ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலே இங்கு நடைபெற்று அந்த புதைகுழிகள் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இந்த தடயங்களை சரியாக கண்டுபிடிக்க கூடாதவாறு திசை திருப்புகின்ற விதங்களாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா? இந்த புதைகுழிகள் செய்யப்பட்ட பொழுது, மனிதர்கள் இங்கே உடலங்கள் புதைக்கப்பட்ட பொழுது திட்டமிட்டு தடயங்களை குழப்புகின்ற விதமாக, சந்தேகங்களை திசை மாற்றுகின்ற விதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் இன்று பார்வையிட்ட பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்தரணிகள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. செம்மணி
மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதியை வலியுறுத்தி தமிழகத்தில் பாரிய போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய தமிழக அரசுகளை செம்மணிக்காக குரல் கொடுக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு தாயகம் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளும் குரல் கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் செம்மணிக்கான நீதியை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. மேலூர், மதுரை மாவட்டத்தில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழர் மக்கள் இயக்கம் அமைப்பினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதியை வலியுறுத்தி பல நாடுகளும் குரல் கொடுத்து வரும் நிலையில் அதனை திசை திருப்பும் வகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு பேரினவாத குழுக்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் குடிசார் சமூக செயற்பாட்டாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவருமான அருண் சித்தார்த் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். முல்லைத்தீவில் தமிழ் மக்களை திசை திருப்பும் நோக்கில் விடுதலை புலிகள் தொடர்பில் பொய்யான புனைக்கதைகளை பரப்ப முயன்ற வேளை பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தி தனது தரப்பு கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அந்த துணுக்காய் முகாமில், அந்த சித்திரவதை கூடத்தில் இவருடைய தந்தையுடன் இருந்த ஒருவர், தப்பி வந்த ஒருவர் பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், எங்கள்கிட்ட இப்படி நானும் அந்த முகாமில் இருந்தேன், உங்களுடைய தந்தையும் அங்கே தான் வைக்கப்பட்டிருந்தார் என்று எங்களுக்கு அந்த முகாம் குறித்த தகவல்கள் தரப்படுது, லொகேஷன் சரியாக. பிறகு இன்னும் ஒரு ஆள் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கின்றார், அந்த முகாமில் இருந்து தப்பி வந்தவர். அந்த புத்தகம் எழுதியவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை தருகின்றார். இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய உறவினர் எங்களோட வீட்டில இருந்து கடத்தி கொள்ளப்பட்டவரை தேடித்தான் நாங்கள் அங்கே போகிறோம். அப்போ இந்த இடம், இந்த லொக்கேஷன் மிக தெளிவாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இங்கே தப்பி வந்த ஆக்கள் மட்டுமில்லை, முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்து இப்போ இராணுவ புலனாய்வினுடன் சேர்ந்து இயங்குகின்ற விடுதலை புலிகள், இந்த முகாமில் இருந்த விடுதலை புலிகள், இந்த முகாமில் கடத்தப்பட்டு வைத்திருக்கப்பட்ட வேணைய இயக்கங்களை சார்ந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள், சும்மா எழுதினத்துக்காக பேசினத்துக்காக எந்தவித காரணங்களும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஆக்கள் சிங்களவர்கள், இராணுவ போலீஸில் இருந்த சிங்களவர்கள் கூட இங்கே கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே போனாங்க. நாங்கள் போனது எங்களோட வீட்டில் நாங்கள் இழந்த ஒருவரை தேடி, அவருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடித்தான் நாங்கள் போனாங்க. நாங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக போயிருந்தால் நாங்கள் இராணுவத்தோட போயிருப்போம், STF-ஓட போயிருப்போம், இன்னும் 2 முழுக்க பாதுகாப்போட போயிருக்கோம். அவ்வாறு நாங்கள் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. யாழ்ப்பாணத்தில் 1.5 வயது நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அச்சுவேலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜன் கன்ஸ்டன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தைக்கு நேற்று முன்தினம் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் தாயார் தற்காலிக நோய் நிவாரணியை கொடுத்துள்ளார். பின்னர் நேற்றைய தினம் காலை குழந்தை அழுதுவிட்டு மயக்கமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குழந்தையை அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். பின்னர் சடலம் யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஆலய விக்கிரகம் களவாடப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. ஐம்பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகத்தின் பெறுமதி 10 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிமார் கோவிலில் இருந்த ஐம்பொன் எழுந்தருளி விக்கிரகம் ஒன்று களவாடப்பட்டுள்ளது. குறித்த ஆலயத்தின் கூரையை பிரித்து உள்ளே இறங்கிய திருடர்கள் இவ்வாறு விக்கிரகத்தை களவாடி சென்றுள்ளனர். அதன் பெறுமதி சுமார் 10 லட்சம் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அரிய வகையான உருண்டை மலைப்பாம்பு குட்டிகள் 3 கடத்திச் செல்ல முற்பட்ட இலங்கையர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தாய்லாந்து அறிவித்துள்ளது. குறித்த கடத்தல்காரர் வனவிலங்கு கடத்தலில் ஈடுபட்டமைக்கான குற்றப்பதிவுகளை ஏற்கனவே கொண்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது.
3 மலைப்பாம்பு குட்டிகளை குறித்த நபர் தனது ஆடைக்குள் மறைத்து வைத்து தாய்லாந்தின் சுவர்ணபூமி விமான நிலையம் ஊடாக கடத்த முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் வனவிலங்கு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையிலேயே இந்த மலைப்பாம்புகள் மீட்கப்பட்டன. உருண்டை மலைப்பாம்புகள் என அடையாளம் காணப்பட்ட இந்த உயிரினங்கள் அழிந்து வரும் உயிரினங்களின் சர்வதேச வர்த்தகம் குறித்த சாசனத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டியவையாகும். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 2024 ஆண்டில் கொழும்பில் பல்வேறு வகையான வனவிலங்குகளை கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் என்பதும் ஓநாய்கள், மீர்கேட்கள், அரிய வகை கிளிகள், ஆமைகள் உள்ளிட்ட பல உயிரினங்களை சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்தவர் என்பதும் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. அனுமதியின்றி வனவிலங்குகளை ஏற்றுமதி செய்ய முயன்றால் சந்தேக நபருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பரந்தூர் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மக்களை முதலமைச்சர் சந்தித்து தீர்வு வழங்காவிடில் மக்களுடன் முதலமைச்சர் தலைமையகம் வருவதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தவேக செயற்குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சென்னையின் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சுமார் 5300 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கிறது. இடத்திற்கான அனுமதி ஏற்கனவே கிடைத்த நிலையில் தற்போது திட்டத்திற்கான ஒப்புதலும் கிடைத்திருப்பதால் அரசு விரைவில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஒருபுறம் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கான தேர்வினை வழங்கவில்லை என பல தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பரந்தூர் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாமல் மக்களின் முதல்வர் என கூசாமல் பேசுகிறீர்களே எப்படி என தவேக தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பரந்தூர் பகுதியை சுற்றி வசிக்கும் 1500 குடும்பங்கள் முதலமைச்சருக்கு சாதாரணமாக போய்விட்டதா எனவும் பரந்தூர் மக்களை ஏன் இன்னும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கவில்லை என்று கேட்டால் அதற்கும் பதிலில்லை எனவும் விஜய் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செய்து சந்தித்து பேசுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். பரந்தூர் விவசாயிகளை முதலமைச்சர் சந்திக்காவிடில் அவர்களை தானே அழைத்துக் கொண்டு தலைமைச் செயலகம் வருவேன் எனவும் விமான நிலையம் அமைப்பதற்கு பரந்தூர் சரியான இடம் கிடையாது எனவும் தவேக தலைவர் விஜய் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் 13 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெக்சாஸில் நேற்றைய தினம் பெய்த பலத்த மழை காரணமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ள நிலையில் 20 குழந்தைகள் உட்பட மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு உத்தியோகபூர்வ தகவல்கள் கூறுகின்றன. சுமார் 45 நிமிடங்களுக்குள் குவாடலூப் நதி 26 அடி உயர்ந்த நிலையில் அங்கு மிக அழிவுகரமான வெள்ளம் ஏற்பட்டு சொத்துக்களையும் பல உயிர்களையும் பறித்துள்ளது என்று செய்தியாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனர்த்தத்தில் மீட்பு பணிக்காக 14 உலங்கு வானூர்திகளும் 12 ட்ரோன்கள் மற்றும் 9 மீட்பு குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணியாளர்கள் உட்பட குறித்த தரைப்பகுதியில் சுமார் 400 தொடக்கம் 500 பேர் இருப்பதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் முடிந்தவரை தொடர்பில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிய மனித புதைக்குழியாக மாறும் செம்மணி, வெளிவரும் அதிர்ச்சிகரமான ஆதாரங்கள். செம்மணியின் நீதிக்காக அதிகரித்து வரும் ஆதரவு, தமிழகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ் மக்களை திசை திருப்பும் அருண் சித்தார், ஊடகம் முன் கருத்து. பரந்தூர் மக்களை முதலமைச்சர் சந்திக்க வேண்டும், விஜய் விடுத்த எச்சரிக்கை. அமெரிக்காவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கு, காணாமல் போயுள்ள 20 குழந்தைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.